வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் காணவிருப்பது தஞ்சாவூர் மாவட்டம் தாராஸ்வரத்தில் அமைந்துள்ள ஐராவதேஸ்வரர் ஆலயத்தை பற்றியதுதான். இக்கோயிலின் மூலவராக வீற்றிருப்பவர் ஐராவதேஸ்வரர். அம்மன் வேதநாயகி என்ற பெயருடன் அழைக்கப்படுகின்றாள். இக்கோவிலின் தலவிருட்சம் வெல்வமரமாகும். இக்கோவில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டிருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. இக்கோவிலில் அர்த்தநாதீஸ்வரர், அகத்தியர், சரபமூர்த்தி, நரசிங்கமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, விஷ்ணுதுர்க்கை, அன்னபூரணி போன்ற சிற்பங்கள் மிகுந்த இறையருளுடன் இன்றும் காணப்படுவதை நாம் கண்டு ரசிக்கலாம். சண்டிகேஸ்வரர், கண்ணகி, நர்த்தன விநாயகர் சிலைகளும் மிகவும் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் காணப்படுகின்றன. ஒரு பக்கம் பார்த்தால் காளையின் உருவமும், மறு கோணத்தில் பார்க்கும் பொழுது அது யானையின் உருவமும் கொண்ட சிற்பங்களும் இங்கு காணப்படுகின்றன. இக்கோவில் சாப விமோசனம் கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களுக்கும் செழிக்க இங்கு வந்து ஐராவதேஸ்வரரை வேண்டிக் கொள்ளும் பொழுது நடைபெறும் என்று கூறப்படுகின்றது. இங்குள்ள கோவிலை 2ஆம் ராஜராஜன் எடுப்பித்த காரணத்தினால் ராஜராஜேஸ்வரம் என்றும், பின்னாளில் தாரன் என்பவன் வழிபட்டதால் இது தாராஸ்வரம் என்றும் அழைக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. ஐராவதம் என்னும் வெள்ளை யானை வழிபட்டு பேறு பெற்ற ஸ்தலமாதலால் இத்தலம் ஐராவதேஸ்வரம் என்றும் பெயர் பெற்று விளங்குகிறது. கோயிலின் கட்டுமானமும் கம்பீரமும் இன்னும் 2ஆம் ராஜராஜ சோழ சக்கரவர்த்தியின் ராஜகலையை அப்படியே பிரதிபலித்து கொண்டிருப்பதை நம்மால் காண முடியும். கோயிலின் உள்ளே நுழையும் பொழுது முதலாவதாக காணப்படுவது நந்தி மண்டபம். இது நம்மை பிரமிப்பில் ஆழ்த்தும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நந்திக்கும் பலிபீடத்திற்கும் சேர்ந்து அமைக்கப்பட்டிருக்கும் படிக்கட்டுகள் மிகுந்த வேலைப்பாடுகளுடன் விளங்குகின்றன. ஒவ்வொரு படியை தட்டினால் ஒவ்வொரு விதமாக இசை எழும் காரணத்தினால் இப்படிகள் மிகவும் பெயர் பெற்றவையாக கூறப்படுகின்றது. தாராஸ்வரம் கோவிலில் உள்ளே நுழைந்ததும் முன்னால் தெரிவது ராஜகம்பீரன் திருமண்டபம். இம்மண்டபம் ஐராவதேஸ்வரர் கோயிலுக்குள் சென்று வலம் வரும்போது எதிர்ப்படும் சிற்பங்கள் செறிந்த வரலாற்றை பொக்கிஷமாகும். இம்மண்டப தூண்களில் காணப்படும் அதி உன்னதமான கலைநயமிக்க சிற்பங்களை ஒரு நாள் முழுவதும் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்றே தோன்றியது. ஆம், எந்த பக்கம் திரும்பினாலும் சிற்பங்கள். நான் கண்டு வியந்த கோயில்களில் மிகவும் அற்புதமான கோயில் என்று கூறினால் அது மிகையல்ல என்றே கூறுவேன். அதுவும் ஒரு பக்கத்தில் மண்டபத்தில் குதிரை பூட்டிய சக்கரமுள்ள தேர் போன்ற அமைப்பை கொண்டுள்ளது. இம்மண்டபத்தில் 16 கல் தூண்கள் இருக்கின்றன. எல்லாமும் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடனே காணப்படுகின்றன. அங்குலமாக அத்தூண்களில் அத்தனை கலைரசத்தையும் நிரப்பி அந்த சிற்பங்களை எடுத்துள்ளனர் என்பது மிகவும் வியக்கத்தக்க ஒன்று விஷயமாகவே காணப்படுகிறது. அதிலும் ஒரு தூணில் 1000 நுணுக்கமான சிற்பங்கள் காணப்பட்டால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அதே போல்தான் அங்கு காணப்படுகின்றது. நர்த்தன விநாயகரை 2 சென்டிமீட்டர் அளவில் வெகு நேர்த்தியாகவும் கலை நயத்தோடும் சிற்பி செதுக்கியிருப்பதை என்னவென்று பாராட்டுவது என்றே உண்மையில் எனக்கு தெரியவில்லை. ஒரு சுண்டு விரல் அளவு சிற்பங்கள் அங்கு மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. இதிகாசங்களான ராமாயணம், மகாபாரதம், சிவன் பார்வதி இருக்கும் கைலாய காட்சி, முருகன் வள்ளி தெய்வானையோடு காட்சி தரும் அழகு, முனிவர்கள் தவம் இருக்கும் காட்சி, போர் வீரர்களின் காட்சி, பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியவர்களின் பற்றிய காட்சிகள் என அடுக்கிக் கொண்டே போகலாம். அத்தனையும் சிற்பங்கள், எங்கு பார்த்தாலும் சிற்பங்கள். கண் சிமிட்டிவிட்டால் அந்த அழகை ரசிக்க மறந்துவிடுவோமோ என்று கண் சிமிட்டக்கூட நேரமில்லாத அளவிற்கு அந்த இடத்தில் சிற்பங்கள் நிறைந்திருப்பது மிகவும் வியக்கத்தக்க ஒன்றாகும். தாராஸ்வரம் கோவிலில் எந்த ஒரு பக்கத்திலும் சிறு இடம் கூட விட்டு வைக்கவில்லை. சிற்பச்செறிவான வேலைப்பாடுகள் கண்ணையும் கருத்தையும் ஈர்க்கின்றன. செதுக்கு வேலை ஒவ்வொன்றும் வார்த்தெடுத்த பொன் போன்ற மிக நேர்த்தியாக காணப்படுகின்றது. தஞ்சை, கங்கை கொண்ட சோழபுரம், திருபுவனம் ஆகிய கோயில்களின் விமானத்தின் சாயலை அப்படியே பின்பற்றி தாராஸ்வரம் ஐராவதேஸ்வரர் எழுந்தருளியிருக்கும் கருவறை விமானம் நிற்கின்றது. தஞ்சை மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் கோயில்களின் கருவறை விமானங்களை விட உருவில் தாராஸ்வரம் கோவில் சிறியதாக இருந்தாலும் மிகவும் நேர்த்தியாகவும் அவற்றின் அழகை மிஞ்சும்படியும்
மிக அழகாக காணப்படுகின்றது. புராண ரீதியாக இந்திரனது பட்டத்து யானை ஐராவதம் தலைகணம் ஏறி துர்வாச முனிவரிடம் அலட்சியமாக நடந்து கொண்டதன் காரணமாக அம்முனிவர் கோபத்துடன் சாபமிடுகின்றார். நிறமிழந்து காட்டு யானையாக அலைய வேண்டி வந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் தாராஸ்வரம் எம்பெருமானை அன்போடு வழிபட்டு இறைவன் அருளாலும் கருணையினாலும் பழைய உருவை எய்தி தனது அகங்காரத்தை விட்டொழித்தது. சாபம் பெற்ற ஐராவதம் தனது பெருமையை இவ்வாறு ஐராவதம் சாப விமோசனம் பெறுவதற்கு உதவிய இறைவன் ஐராவதேஸ்வரர் என்ற பெயர் பெற்றார் என்கிறது புராணம். ஒரு சமயம் யமன் முனிவர்களின் கோபத்துக்கு ஆளாகி சாபத்தை ஏற்க வேண்டி வந்தது. அந்த சாபமானது அவரது உடலை தகித்து அந்த வெப்பத்தை தாளமாட்டாதவனாய் எங்கெங்கோ அலைந்து திரிந்து பின்னர் இக்கோவிலுக்கு வந்து இங்குள்ள ஐராவதேஸ்வரர் திரிசூலத்தால் உண்டாக்கியிருந்த தீர்த்தத்தின் சிறப்பை உணர்ந்து அதில் நீராடினார். அவரது உடலின் வெப்பம் குறைந்து தன் இயல்பு நிலையை அடைந்தார் என்பதும் இங்கு கூறப்படுகின்றது. வேதநாயகிக்கென்று அமைக்கப்பட்டுள்ள தலம் சிறிது தூரத்தில் அமைந்துள்ளது. கோவிலிலிருந்து சிறிது தூரத்தில் அமைந்துள்ளது. அக்கோவிலும் இதே போன்ற சிற்பக்கலைகளால் நிறைக்கப்பட்டு காணப்படுகின்றது என்று கூறினால் அது வியப்பல்ல. நான் ஏன் இவ்வளவு வியந்து கூறுகிறேன் என்பது நீங்கள் அக்கோவிலுக்கு சென்று பார்த்தால் மட்டுமே உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். கோவிலை பார்த்ததிலிருந்து திரும்பி வரும் வரை நான் எதையோ துளைத்தது போன்ற ஒரு எண்ணத்தை என் மனதில் உண்டாக்கியிருந்தது இக்கோவில். மீண்டும் வர வேண்டும், இந்த அழகை காண வேண்டும். ஏதாவது ஒரு இடத்தில் நாம் காணாத சிற்பம் இருந்துவிட்டால் என்ன செய்வது என்ற ஏக்கத்துடனே இக்கோவிலை விட்டு நீங்கி வந்தோம். நீங்களும் வாய்ப்பு கிடைத்தால் இக்கோவிலுக்கு ஒரு முறை சென்று பாருங்கள். உங்கள் மனம் லயிக்கும். உங்கள் மனதில் இருக்கின்ற அனைத்து விதமான அழுத்தங்களும் நீங்கும். இன்பத்தின் உச்சியில் மிகுந்த ஆனந்தத்துடன் தாண்டவமாட வேண்டும் என்ற எண்ணம் கூட உங்கள் மனதில் ஏற்படலாம் என்பதுதான் நான் கூறுகின்ற சொல். நன்றி.